எனக்கு ஏன் எப்படி மகிழ்ச்சி வரும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செய்கிற செயலே பெரிய மகிழ்ச்சி தான். நம்ம செய்கிற வேலை நல்லா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய மன மகிழ்ச்சி தான். இப்போ ரத்னம் இந்த மாதிரி என்ன ஆள் நல்லா பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கே சந்தோஷமா இருக்குங்க. கனவு ட்ரீம், இவங்க பெரிய கனவு. ஏதாவது ஒரு செயலை இது மாதிரி நல்லா செஞ்சு முடிச்சாக்கா ஒரு ஹாப்பினஸ் வரும். டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்தாரு, அந்த டிபார்ட்மெண்ட் தலைமை பதவியில் இருந்தேன். 2 வருஷம் முடிச்சு நம்ம வேலையை முடிச்சு வெளியே போகும்போது ஒரு மன மகிழ்ச்சி. கடைசியில் பேச சொன்னாங்க, காவல்துறையிலிருந்து கடைசி நாள் லீவு விழா உபச்சாரங்கள் அனுப்புறாங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாங்க. அதனால நான் எனது கடமையை செய்துவிட்டேன். I'm very happy. I'm happy because I've done my duty. வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த குழந்தைகளுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு 2-3 தன்மை இருக்குங்க. ஒன்று, குழந்தைகள் எந்த காரணம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. 2, ஏதாவது ஒன்று பிஸியாக இருப்பாங்க. 3வது, ஏதாவது ஒன்று வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை வாங்காம விடணும். சின்ன குழந்தைங்க பாக்குறீங்களா தெளிவா. ஸோ இந்த குழந்தைகளுக்கு சந்தோஷமான ஒரு முக்கியமான காரணம் அவங்க உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். சும்மா மகிழ்ச்சி வராதுங்க. பேச சந்தோஷம் வரணும் ஒன்றும் வராது இல்லைங்க. எப்ப ஹாப்பினஸ் வரும்னா நம்ம பார்க்குற பார்வை, நம்ம கேட்குற பாட்டு, அது மியூசிக், சூழ்நிலைகள், இதெல்லாம் நம்ம மனதுக்கு மகிழ்ச்சி வரும்போது நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் தோன்றும். ஹார்மோன்ஸ் 3 முக்கியமான ஹார்மோன்ஸ்: செரட்டோனின், ஆக்சிடோசின், எண்டோர்பின். டோபமின், ஆக்சிடோசின், செரட்டோனின், எண்டோர்பின், இப்படிப்பட்ட ஹார்மோன்ஸ் உடம்புல தோன்றினால்தான் மகிழ்ச்சி வரும். அது எப்போ வர தெரியுமா? விளையாடும் போது வருங்க. நாளை காலையில் நான் 5 சைக்கிள் ஓட போறேன். எனக்கு வயசு 63. எவ்வளவு ஓடும் சைக்கிள் ஓட தெரியுங்களா? 75 கிலோமீட்டர். மெசேஜ் கொடுத்துருக்கேன். நாளை காலையில் வந்திருக்கேன், 75 கிலோமீட்டர் சைக்கிள் ஓடுறேன். ஏன் தெரியுமா? நீங்க 75 கிலோமீட்டர் சைக்கிள் ஓடுனா ரொம்ப கஷ்டம் நினைச்சீங்க. ஆனா அது கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மன மகிழ்ச்சி இருக்கிறது. ஓட்டி வந்த பிறகு இருக்கியா ஒரு ஹைட், அந்த ஹைட். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னா குழந்தைகளை நீங்கள் விளையாட வேண்டும். அதுக்காக மன மகிழ்ச்சியாக இருக்கிற பிள்ளைகள் மட்டும்தாங்க படிக்கும். நீங்க ரொம்ப சோகமான நேரத்தில் குழந்தைய அடிச்சு போட்டு படிக்க முடியுமா? முடியாது. ஏன்மா ஏன் அடிச்சா, ஏன் திட்டினா? குழந்தை அடிக்கிறதோட மோசமான திட்டுறதுங்க. அவங்க நீ சரியில்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க, நம்பிடும். அம்மா தான் சொல்லிட்டாங்க, நம்ம மோசம் சரியில்லை, எனக்கு அறிவில்லைன்னு அம்மா சொல்லிட்டாங்க, குழந்தை நம்பிடும். அது பிறகு படிக்காது. எனக்கு தான் அறிவில்லையே தான் எனக்கு படிக்கணும். சொந்த காலத்தில் ஒரு பிள்ளைய போட்டு அம்மா அடிச்சுட்டு இருந்தாங்க. ஏன் நீ படிக்கல, படிக்கிறேன்னு சொல்லு, படிக்கிறேன் இது படிக்கிறேன். குழந்தை கேட்கணும், முதல்ல படிக்கிறான், முதல் மார்க் வாங்குறான், இந்த பையன் கேட்கறான், சரி படிக்கிறேன், நீ முதல் மார்க் வாங்குறீங்க. சின்ன பிள்ளைகள் இந்த மொபைல் ஃபோன்லாம் பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. ஒரு பாயிண்ட் என்னன்னாங்க, நம்ம பிள்ளைகள் வீட்டில் மன மகிழ்ச்சி இருந்தாலும் அவங்களால படிக்க முடியும், நிறைய மார்க் வாங்க முடியும், பெரிய வேலைக்கு போக முடியும். எல்லாத்துக்கும் இந்த விளையாட்டு முக்கியமாக. இப்போ அதுல இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது நாங்கள் சின்ன பிள்ளைகளே மார்ஷியல் ஆர்ட்ஸ் எங்கள் ஊரில் காலேஜ் அதிகமாக சொல்லுவோம். எங்கள் அம்மா அடிச்சிடுவாங்க. இந்த கராத்தேலாம் கற்றுக்க போனதான் எங்கள் அம்மா ஆட்டி நினைச்சிடுவாங்க. அப்போ எங்கள் ஊரில் இந்த மாதிரி கராத்தே கற்றுக்கக்கூடிய ஒரு பெரியவர் இருந்தார், சொல்லுவாங்க, அவர்கிட்ட கற்றுக்க போவோம். அந்த சின்ன வயதிலே ஏன் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கணும் தெரியுங்களா? உலகத்திலேயே இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் பாருங்க, அமெரிக்கா, சைனா, ஜப்பான் நாட்டு மக்கள் எது நம்ம நிறைய கற்றுக்கணுங்க. ஒரு சின்ன நாடு, அதையெல்லாம் அவங்க இருக்கக்கூடிய மக்கள். அவங்களோட பெரிய நாடு, 10 மடங்கு பெரிய நாடு சீனா. அவங்க மேல 1794 நாள் படையெடுக்கிறாங்க. ஜப்பான் நாட்டு மக்கள் 8 கோடி, சைனா 80 கோடி, 1000 கிலோமீட்டர் படை
கடல் பயணம் போய் சொல்ல போறாங்க. நடக்குமா? உலகம் என்ன நினைச்சு தெரியுமா? ஒரே நாள்ல சைனா ஜப்பான் தான் சிக்கிரம் நினைத்தாங்க. ஒன்றும் நகர முடியல. ஜப்பான் வெற்றி பெற்றது. 10 வருஷம் 1904 ஜப்பான் அன்னைக்கு உலக சூப்பர் பவர். அமெரிக்கா, ரஷ்யா, யூஎஸ்எஸ்ஆர், ஜப்பான் ரஷ்யா மீது போர் என்ன நினைச்சாங்க? ரஷ்யா ஜப்பான் ஒரே நாள் ராசி ஒன்று நசிக்கு ஜப்பான் வெற்றி. ஏன் தெரியுமா? ஜப்பானியர்கள் போர் வீரர்கள், சமுதாய வாதிகள். அவங்க சின்ன வயதிலேயே குழந்தைகளுக்கு இது போல விளையாட்டு தற்காப்பு பயிற்சி கொடுக்குறாங்க. ஜப்பான் நாட்டு போர் வீரர்கள் சண்டையில தோற்று போனால் அவங்க சரண அடைய மாட்டார்கள். நம்ம குழந்தைகளை எப்படிப்பட்ட மனிதனாக, பிடிவாத உள்ள மனிதனாக, தன்னம்பிக்கை உள்ள மனிதனாக, தைரியம் உள்ள மனிதனாக நம்ம வளர்க்கணும்னா கௌரவமான பிள்ளைகளை வளர்க்கணும். சொன்னாங்க, குழந்தைகளை குனிஞ்சு பார்க்காதீங்க, நின்று பாருங்க. பொம்பளை பிள்ளைகளை சொன்னாங்க, அந்தமா கழுது பொம்பளை பிள்ளைகளை குனிஞ்சு நின்று பாரு, உலகத்தை கண்டறிப்பார். அதே மாதிரி ஜப்பான் நாட்டில் அங்க உள்ள பிள்ளைகளுக்கு தைரியம், தற்காப்பு, அவங்களுடைய தத்துவம் என்னன்னா, சண்டையை தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே போய் சரண் அடையக்கூடாது, சரண் அடையக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? எந்த கட்சியால நம்ம சோசமோ அந்த கட்சி எடுத்து நம்ம நெஞ்சியை பாய்ச்சி நம்ம செத்துடணும். சார்போ செத்து பின்னாடி வரக்கூடாது, செத்து முன்னாடி வரணும். அதுதான் சமுதாய வாழ்க்கை தத்துவம். சண்டைக்கு போனாலும் தோற்றாலும் உயிரோடு திருப்பி வரக்கூடாது. கௌரவமா நம்ம உதவியை நம்ம எடுத்து நம்மளே முன்னேற்ற வந்து சாகும். அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் அந்த மக்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. சமுதாய வாரியர் அந்த கலாச்சாரத்துக்கு பேரு சென்சாயினாலே ஆசிரியர் அர்த்தம். ஸோ அப்பா வந்து போர் வீரர், தாத்தா போர் வீரர், அந்த பிள்ளையும் போர் வீரர் தான். ஜப்பான்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை பிள்ளைகள் ஆசைப்படுவாங்க, மருத்துவக் கல்லூரி, டோக்கியோ பல்கலைக்கழகம், பெரிய பெரிய ஐஐடி மாதிரி இடத்துல படிக்கணும் பிள்ளைகள் ஆசைப்படுவாங்க, நல்லா படிப்பாங்க. எல்லாரும் கிடைக்குமா? எல்லாரும் கிடைக்காது. கிடைக்கிறதுனால பிள்ளைகளை நான் தெரியுமா தற்கொலை செய்வார்கள். மான பிரச்சனை இந்த மாதிரி உள்ள பெரிய கலாச்சாரம் தான் இந்த சமுதாய கலாச்சாரம், இந்த ஜப்பானிய கலாச்சாரம். அதனாலதான் அவங்க உலகப்போரெல்லாம் முடிஞ்ச பிறகும் ஜப்பான் தரைமட்டமாகி போச்சுங்க. 2ஆம் வகுப்புல குண்டை போட்டாங்க, யோசிச்சு வந்தாங்க. ஒண்ணுமே கிடையாது, ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, பல்கலைக்கழகம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, விமான நிலையம் கிடையாது, ரயில் நிலையம் கிடையாது, எல்லாம் பாம்பு போட்டாங்க. 1945 1946 சாப்பாடு கிடையாது ஜப்பான்ல, சாப்பாடு இல்லை. அப்போ குண்டு போட்டது யாரு? அமெரிக்கா. அவங்களே சாப்பாடு போடுறாங்க, சோறு போடுறாங்க, அவங்களே சோறு கோதுமை கொடுத்தாங்க, சாப்பாடு ரொட்டி கொடுத்தாங்க. 1945 ஜப்பான் போருக்கு இல்லவா? இல்ல நாங்க கடன் வாங்குறாங்க, இப்ப பணம் கடன் கொடுக்க நாங்க வந்து தொழிற்சாலை ஏற்படுத்துறோம், நாங்க பள்ளிக்கூடத்தை திறக்கிறோம், கடன் வாங்குறாங்க. அமெரிக்காவோட கடன் வாங்குறாங்க. 1965 ஆண்டு பழையபடி 45, 55, 65 முன்னாடி எப்படி இருந்தாலும் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. போர் வீரர்கள் தான் பிரச்சனை. நம்ம பிள்ளைகளும் போர் வீரர்களாக மாற்றணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம உலக ஆரம்பிக்கும். 65ல கடன் வாங்கி உலகத்திலேயே அதிகமான பணம் கடன் வாங்குற நாடு ஜப்பான். கடன் வாங்கி எல்லாத்தையும் டெவலப் பண்றாங்க, தொழிற்சாலை, தொழில், படிப்பு. 1985 அப்ப என்ன பண்ணாங்க? இரும்பு வியாபாரம், டெக்ஸ்டைல் வியாபாரம், ரேடியோ டெலிவிஷன் வியாபாரம், மோட்டார் சைக்கிள், கார் வியாபாரம் பிரமாதம் இந்தியாவே வந்து போச்சு. ஜப்பான் நாட்டு பொறுத்து 1975ல ஜப்பான் உலகத்திலேயே பெரிய எக்கனாமிக் சூப்பர் பவராக மாறுகிறது. வேர்ல்ட் கிரேட்டஸ்ட் சூப்பர் பவர் எக்கனாமிக் பொருளாதாரத்தில் பெரிய மாட்டாங்க. 65 அதிகமான பணம் கடன் வாங்கிறதான கடனாளி. 1985 உலகத்திலேயே அதிகமான பணம் கடன் கொடுத்த நாடு ஜப்பான். மற்ற நாடு பணம் கடன் கொடுத்த பணக்கார நாடு ஜப்பான். அப்ப 65ல பணம் நிறைய கடன் கொடுத்தது யாருன்னா அமெரிக்கா.
கடன் வாங்கினது யாரு? 1985 அதிகமான கடன் கொடுத்தவர்கள் ஜப்பானியர்கள், கடன் வாங்கினவர்கள் அமெரிக்கர்கள். அதுதாங்க அந்த ஸ்பிரிட், இந்த சீஸ் ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் தான் நம்ம பிள்ளைகளை கொண்டுறோம். இப்போ பிள்ளைகளை ஆக்டிவ் வச்சுக்கணும், மன மகிழ்ச்சியா வச்சுக்கணும், கௌரவமான மனிதர்களாக. அந்த ஜப்பான் நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை முக்கியமான சுந்த கலாச்சாரத்தை முக்கியமானது லாயல்டி டு தி கிங். யார் வந்து சாப்பாடு போறாங்களோ அவருக்கு விசுவாசமாக இருக்கிறது. குழந்தைகளே புரியுதா? யார் சாப்பாடு போனது இன்னைக்கு? அம்மாவுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். விசுவாசம் நம்ம சிரிப்பு கட்டுறது மகிழ்ச்சிக்கிறது. அடுத்த எக்ஸாம் 100 மார்க் வாங்கிட்டு நேரா போய் அம்மா சொல்லி பாரு, சந்தோஷமா சாதாரண விஷயம். ஓகே, இல்லைன்னா ஒண்ணு பண்ண, இன்னைக்கே பண்ணிடலாம். ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்குறேன், இது செஞ்சீங்கன்னா அவங்க அம்மா இன்னைக்கே கட்டி கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய புக் எடுத்துட்டு போவோம், ஒரு 8 மணிக்கு 10 மணிக்கும் அப்படியே படிக்க குடிக்கிறியா? படிக்கிற மாதிரி தாண்டி அம்மா சாப்பிடும். சாப்பிடலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்மா, ஐஏஎஸ் வாங்கணும். நேரத்தில் சொல்லிட்டு போயிட்டேன், எனக்கு ஐபிஎஸ் தான் பிடிச்சிருக்கு, அதனால நான் 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு சும்மா ஒரு ஆக்ட் பண்ணிப்பாங்க. அம்மா கொஞ்சம் கடவுளே இத்தனை கூட அந்த ஆதாரத்தை எடுத்து போய் பார்த்தேன். அப்பெல்லாம் கூட சொன்னாங்க 6 மாதம் சரி, அதுக்கு பிறகு கூட வருவோம், போட்டு சொல்லி போட்டு வருவோம், பேசணும் பண்ணால் தெரியாகும். மகிழ்ச்சி வந்தாச்சா இல்லையா? பிள்ளைங்க நல்ல படித்தா நமக்கு என்னமா வேணும்? நல்லா படிப்பாங்க, நல்ல காலேஜ் அட்மிஷன் வாங்குவாங்க, கௌரவமான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுவாங்க, நல்லா இருப்பாங்க, நம்ம செத்த போகிறோம், அவங்க நல்லா இருப்பாங்க. அதுக்கான அறிகுறி. ஸோ குழந்தைங்க விளையாடும் போது நமக்கு மன மகிழ்ச்சி. ஜப்பானிய சொல்றான், நல்ல விளையாட்டுகள் அப்படின்னு சொன்னேன். இது லாயல்டி டு தி கிங், அரசனுக்கு விசுவாசம் இருப்பான். யார் சாப்பாடு போடுறானோ வெயிட்ல மட்டும் இல்லை, ஒரு நல்ல தத்துவமாக வச்சுக்கோங்க. நாங்கள் எல்லாம் போலீஸ் வேலை பார்த்தோம், நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு விசுவாசமா இருப்போம். அதே மாதிரி ஒரு தொழிற்சாலை வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு விசுவாசம் இருக்கும். அவங்க மாசம் வந்து 50,000 சம்பளம் கொடுக்குறாங்கன்னா பேசலாமா? அவங்களும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும்னா பார்க்கணும், இந்த மாதிரி சம்பளம் காமிங்கன்னா வாங்கிக்கணும். 2 நீதி, நேர்மை ரொம்ப முக்கியம். 3 பெற்றோர்கள் பிள்ளைகள் தைரியமா வளர்க்கணும். விளையாட்டு அடிபடும், அடிபட்டாதான் தைரியம் வரும். நான் சொன்னேன் நாளைக்கு 70 கிலோமீட்டர் சைக்கிள் ஓடுன்னு சொன்னால, 70 கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்க. காலையில 4 மணிக்கு எதிர்ச்சி 5 மணிக்கு சைக்கிள் ஏறி தாம்பரம் போய் திருப்பி வந்து குடல் 7 வரைக்கும் போய் திருப்பி வரும். திருப்பி வந்து ஏதாவது லாரிக்காரன் மோதாம இருந்தா தான் உயிரோட திருப்பி விட்டு போக முடியும். தட்டிவிடா வச்சுக்கோங்க, கதை முடிச்சே போச்சு. இவ்வளவு ரிஸ்க் இருங்க. ஒவ்வொரு பேருக்கு சண்டை போட போனாங்க, ரோட்ல சைக்கிள் ஓட்ட போய் கூட ஒன்னாங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. இவ்வளவு குழந்தைகள் தான் நல்லா இருக்கும், செத்து போயிடும். அவ்வளவுதான் தைரியம்.